வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி எக்ஸலில் எப்படி பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டாலோ இல்லை நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு போடுறதுனால அதனால் அன்ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னாவோ இதை ஈஸியாக நீங்கள் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணலாம். இந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த வித தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதும். நீங்கள் பாஸ்வேர்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதை எப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். என்கிட்ட இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ண எக்ஸல் ஃபைல் இருக்குது. இதோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியல. நான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் அந்த பாஸ்வேர்டை எக்ஸல் ஃபைலை ஒரு டைம் ஃபார் சேஃபர் சைடுக்காக காப்பி பண்ணி வச்சிங்க. டேட்டா லாஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் ப்ரிகாஷன்ஸ்க்காக ஒரு காப்பி பண்ணி வச்சிங்க. இப்போ இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் தெரிகிற மாதிரி வைங்க. அதாவது ஃபோல்டர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இங்கே வியூ போனீங்க அப்படின்னா இங்கே ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் நோன் ஃபைல் டைப்ஸ் இதை டிக் பண்ணி இருக்கும். இதை அன்செக் பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் இங்கே விசிபிளாக இருக்கும். இதை ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸலுக்கு எக்ஸல் எஸ்எக்ஸ் இருக்கும். இதை ஜிப்புன்னு மாற்றுங்க. இசட்ஐபி போட்டு ஜிப்புன்னு மாற்றுங்க. ஜிப் பண்ணிங்கன்னா உங்களோட ரேர் ஃபைல் ஜிப் ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இது உங்கள்கிட்ட ஜிப் ஃபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் ரேர் சாஃப்ட்வேரு இல்லைன்னா 7zip அப்படின்னு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இந்த ஜிப் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் நிறையா ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன் காட்டும். இதில் எக்ஸல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஒர்க் ஷீட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸல் ஃபைலில் எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட் இங்கே விசிபிளாக இருக்கும். நம்மளுக்கு சீட் 1 தான் பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரொடெக்ஷன் போடுங்க. ப்ரொடெக்ட் உங்களுக்கு இங்கே ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்குது. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் அல்காரிதம் இங்கே இருக்குது. இப்போது இந்த சீட் 1 தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணி உங்கள் ஃபோல்டரில் வச்சிங்க. இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். நோட் பேடு இல்லைனா நோட் பேட் ++ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் ஃபைன் போய்ட்டு ப்ரொடெக்ட் சர்ச் பண்ணுங்கள். அந்த டேக் இங்கே காட்டும். இந்த சீட் ப்ரொடெக்ட் அப்படி இந்த ஓப்பன் ப்ராக்கெட்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் ஃபைன் செலக்ட் பண்ணுங்கள். க்ளோசிங் இங்கே இருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஃபைலை ஒரு டைம் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எடிட் பண்ண அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஜிப் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சேம் லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ ரேர் ஃபைலை ஜிப் ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் ரீநேம் பண்ணதை ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுருங்க. ஜிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸல் எஸ்எக்ஸ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிருக்கும். என்னால் அந்த எக்ஸல் ஷீட்டில் சேஞ்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ரிவ்யூவில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஷீட்டுங்கிறது எனேபிள் மாதிரி இருக்கும். ப்ரொடெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். இப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ண பாஸ்வேர்டை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துட்டால் அது எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத அதை பற்றி இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.